எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. நான் உங்கள் ஜோதிட ஞானி ஏஎல் சூர்யா. ராகு கேது பெயர்ச்சி 2026 டு 2027 ஆண்டு என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்த போகின்றது என்பதை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மீனராசி அன்பர்களே, வருகின்ற 2026-27 ஆண்டு நடைபெறக்கூடிய ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் எப்படிப்பட்ட மாற்றங்களை உங்கள் வாழ்வில் ஏற்படுத்த போகின்றது என்பதை இந்த பதிவுல பார்ப்போம். பொதுவா பாத்தீங்கன்னா, உங்களோட ராசிக்கு இதுவரை 12ல் இருந்த ராகு பகவான், கும்பத்தில் இருந்த ராகு பகவான் பாத்தீங்கன்னா 11ஆம் இடமான மகரத்திற்கு பயிற்சி ஆகிறார். அதே போல பாத்தீங்கன்னா கேது பகவான், சிம்மத்தில் இருந்த கேது பகவான் பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடமான கடகத்திற்கு பயிற்சி ஆகிறார். அதாவது மகரத்தில் ராகுவும் கடகத்துக்கு கேதுவும் பயிற்சியாகி வருகின்ற டிசம்பர் 7ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். ஆனா ஷேடோ பிளானட் அப்படிங்கிறதுனால இப்ப இருந்தே அதோட எஃபெக்ட ஓரளவுக்கு நாம பார்க்க முடியும். அதனால டேட் இதுதான் டிசம்பர் 7 அப்படின்னா நீங்க எடுத்துக்க வேண்டாம். பொதுவா டிசம்பர் 1ஆம் தேதி அப்படின்னு எடுத்துக்கோங்க. அது போல ராகுவோட நட்சத்திரம் உங்க ராசிக்கு பாத்தீங்கன்னா 4ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்திலும் மற்றும் கேதுவோட நட்சத்திரம் பாத்தீங்கன்னா 2ஆம் இடம், 6ஆம் இடம், 9ஆம் இடத்திலும் இருக்கு. இப்போது உங்களுடைய ஜாதகத்தை, சுயஜாதகத்தை எடுத்து இப்ப நான் சொல்லக்கூடிய கிரக இணைவுகள் உங்களுடைய மகரத்தில் இருக்கக்கூடிய ராகுவுக்கும் கடகத்தில் இருக்கக்கூடிய கேதுவோட கிரக இணைவுகள் உங்களுடைய சுய ஜாதகத்துல எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க பொருத்தி பாத்தீங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள் உங்களுக்கு சரியான பலன்களாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பாத்தீங்கன்னா மகர வீட்டில் ராகு பயிற்சி ஆகிறார். ஒருவேளை ராகுவே உங்க கட்டத்துல, உங்க ஜாதக கட்டத்துல ராகு தான் அந்த மகர வீட்டுல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. எப்படி பார்த்தாலும் கோச்சார ராகுவும் உங்களுடைய ராகுவும் இணைவது சிறப்பு. ஏன்னா மகர வீடு அவருக்கு மிகவும் பிடித்த வீடு. ஆனா அதே வேளையில பாத்தீங்கன்னா கடகத்துல கேதுவோடு ராகு இணைவது அவருக்கு பிடிக்காத வீடு. மன சஞ்சலத்தை கொடுப்பார். அதாவது ஒரு கன்ஃபியூஸ்டான ஒரு மனநிலையை ஏற்படுத்துவார். கேதுவோட ராகு இணைவது அவ்வளவு சிறப்பான இணைவாக இருக்காது. இப்ப மகர வீட்டுல, சனியோட வீட்டுல இப்போ ராகு இருக்காரு. அங்க இப்போ கேது இருக்காரு வச்சுக்கோங்க. உங்க ஜாதகப்படி கேது இருக்காரு அப்படின்னா சனியோட வீடு கேதுவுக்கு ஆகாது. இன்னொன்னு ராகுவும் வேற அங்க இருக்காரு. இப்ப நான் சொல்றது எல்லாமே உங்களுடைய ஜாதக கட்டத்தை நீங்கள் எடுத்து வைத்து பார்த்தால் மட்டுமே உங்களுக்கு புரியும். அப்படி இருக்கும் பட்சத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மன சஞ்சலத்தை ஏற்படுத்துவார். ஏன்னா ராகுவும் கேதுவும் முரணான ஒரு கிரகம்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி கடகத்துல பாத்தீங்கன்னா கேதுவோட கேது இணைவது, அதாவது கோச்சார கேதுவுடன் உங்களுடைய ஜாதகப்படி அங்கேதான் கேது இருக்குன்னா அந்த இணைவும் சிறப்பு அல்ல. ஆல்ரெடி கேதுவுக்கு பிடிக்காத வீட்டுலதான் கோச்சார கேது உட்கார போறார். அதனால கேதுவும் கடக வீட்டில் இணைவது சிறப்பு அல்ல. என்னன்னு பாத்தீங்கன்னா ஆன்மீகத்தில் மிகப்பெரிய நாட்டத்தை ஏற்படுத்துவார். ஆல்ரெடி உங்களுக்கு கடகத்துலதான் கிரகம், கேது கிரகம் இருக்கு அப்படின்ற பட்சத்துல ஆல்ரெடி உங்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கும். மேலும் கோச்சார கேது உட்காரும் போது அதீதமான மற்றும் பிரயாணங்களை குறிக்கக்கூடியது. சந்திரன் பிரயாணம் பண்ணி நிறைய ஆன்மீக ஸ்தலங்களுக்கு, ஆன்மீகத்தின் மீது ஈடுபாடு அதிகரிக்கும். பொதுவா பாத்தீங்கன்னா யாரா இருந்தாலும் உங்களுடைய லக்னத்துக்கு 12ல ராகு இருக்காரான்னு பாருங்க. 12ல ராகு இருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு வெளிநாடு யோகம் உண்டு. இப்ப நீங்க பார்த்துருக்கவங்க கூட கண்டிப்பா வெளிநாட்டுல இருக்கலாம், இல்ல வெளிநாட்டுல வேலை கிடைச்சு போகலாம், வெளிநாட்டுல தான் இருப்பாங்க. பொதுவாக பாத்தீங்கன்னா மகர வீட்டுல ராகு இருக்குது சிறப்பு. ஏன்னா ஒரு பாடலே இருக்கு. அதாவது மேஷம், ரிஷபம், கடகம், மகரம், கன்னி இந்த 5 வீட்டில் ராகு இருப்பது சிறப்புன்னு பராசரருடைய ஒரு ஜோதிட அமைப்புல சொல்லப்பட்டிருக்கு. சூரியன் இருந்தா என்ன பலன்? சனியும் சூரியனும் ஜென்ம பகைவர்கள். சனி சூரியனுக்கு ஆகாத வீடு, கடுமையான பகை. பொதுவா பாத்தீங்கன்னா தந்தை மகன் உறவில் கடும் விரிசல் விடும். உங்களுடைய ஜாதக கட்டத்துல சூரியன் இருக்காரு அப்படின்னா ஆல்ரெடி அது சிறப்பு இல்ல. மேலும் கோச்சார ராகு வரும்போது இன்னும் ராகு அதீதப்படுத்துவார். மேலும் பாத்தீங்கன்னா சனி தொழில்காரகன். அதனால வேலை செய்யற இடத்துல இல்ல தொழில் செய்யற இடத்துல பாத்தீங்கன்னா கடுமையான மன அழுத்தம், இல்ல தொழில்ல முடக்கம், இல்லைன்னா நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா மேல் அதிகாரிகளுடைய தொந்தரவு இல்ல டார்ச்சர்ஸ் அது மாதிரி உள்ளாக்கப்படுவார்கள். கடக வீட்டுல பாத்தீங்கன்னா சூரியனோட கேது இணையிறது. சூரியன் ஒரு வெப்பமான கிரகம். சந்திரன் பாத்தீங்கன்னா சந்திரன் நீர் ராசி. அதனால அவ்வளவு சிறப்பான அமைப்புன்னு சொல்ல முடியாது. சந்திரன்னா பிரயாணம் சொல்லியிருக்கேன். சந்திரன்னா பிரயாணம். ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். ஆன்மீக ஸ்தலங்களுக்கு பயணங்களை மேற்கொள்வார்கள். மேலும் பாத்தீங்கன்னா மன சஞ்சலம், திடீர்னு கோவப்படுறது. ஏன்னா கேது நெருப்பு தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது. மூடு ஸ்விங் ஆகும், சேஞ்ச் ஆகும். மைண்ட் எப்படிலாம் சொல்லவே முடியாது. மைண்ட் சேஞ்ச் ஆகும். தாழ்வு மனப்பான்மை
போன்றவை மாறி மாறி வரலாம். இப்ப மகர வீட்டுல இருக்க சனியோடைய ராகு உட்கார்ந்து இருக்கிறாரு, அங்கதான் வந்து கோச்சார ராகு. இப்போ அங்க செவ்வாய் வராருன்னு வச்சுக்கோங்க. ஜோதிட ரீதியா பாத்தீங்கன்னா இது நல்ல இணைவே கிடையாது. அதாவது மகா யுத்தம், செவ்வாயும் சனியும் மகா பகைவர்கள், அனைத்திலும் தடை, பிரச்சனைகள். இக்காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த 1.5 வருஷம் வந்து பயங்கர கடுமையான போராட்டமாக இருக்கும். எங்க பார்த்தாலும் பிரச்சனை தலை தூக்கும். கடக வீட்டுல செவ்வாய் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. பொதுவா பாத்தீங்கன்னா செவ்வாயும் ஒரு நெருப்பின் அடிப்படையை கொண்டது. அப்போ அங்க கேதுவும் வந்து நெருப்பு ஆற்றலை உடைய கிரகம். அப்போ என்ன ஆகும் கேட்டீங்கன்னா கடுமையான கோபத்துக்கு உள்ளாவார்கள். மனசுல வந்து அமைதி இல்லாம இல்ல மனக்குழப்பங்களுக்கு ஆளாவார்கள். இப்ப சந்திரன் இணைகிறாரு மகர வீட்டுல, சனியோட வீட்டுல ராகு இருக்காரு. அவருடைய சந்திரன் வந்து இணைவது அவ்வளவு சிறப்பு கிடையாதுன்னு சொல்லுவேன். ஏன்னா சனி என்பது தொழில்காரகன், சந்திரன் மனோகாரகன். இப்ப பாத்தீங்கன்னா நான் ஒரு ஜாதகம் பார்த்திருப்பேன், சனி சந்திரன் இணைவு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு போஸ்டிங்ல ஒரு நல்ல படிச்சுட்டு ஒரு வேலை செய்ய ஒரு SBI பேங்க்ல ஒரு நல்ல பொசிஷன்ல ஒருத்தர் இருக்காரு. திடீர்னு அந்த வேலையை விட்டுறாரு, ரிசைன் பண்ணிடுறாரு. ரிசைன் பண்ணிட்டு நான் படிக்க போறேன், நான் வெளிநாட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெளிநாட்டுக்கு போறாரு. அந்த வெளிநாட்டுக்கு போயிட்டும் பாத்தீங்கன்னா அங்கேயும் வந்து தொடர்ச்சியா வேலை செய்யல. அப்போ சனி சந்திரன் இணைவு வந்து அவ்வளவு சிறப்பான இணைவு கிடையாது. ஏன்னா மனோகாரகன் சந்திரன் வந்து சனியோட இணையும் போது டக்கு டக்குன்னு போயிட்டே இருப்பாங்க. ஒரு வேலையில இருப்பாங்க, டக்குன்னு வந்து ரிசைன் பண்ணிடுவாங்க. ஒரு வேலையை தொடங்கினாங்கன்னா முடிக்கவே மாட்டாங்க, அப்படியே போட்டுட்டு வேற வேலை இல்ல வேற படிப்பு அப்படியே வந்து சேஞ்ச் ஆயிடுவாங்க. முக்கியமா எதிலுமே கவனம் செலுத்த முடியாத ஒரு அமைப்பாக இருக்கும். குறிப்பா பாத்தீங்கன்னா கடக வீடான தன்னுடைய சொந்த வீட்டிலே வந்து சந்திரன் இருக்காரு உங்க ஜாதகப்படி பாத்தீங்கன்னா இதுவும் அவ்வளவு சிறப்பான இணைவாக இருக்காது. ஆல்ரெடி சொன்னது போலவே மனக்குழப்பம், ஆன்மீக ஈடுபாடு போன்றவைகள் ஏற்படும். இப்ப புதன் இணையதாருன்னு வச்சுக்கோங்க. மகர வீட்டுல சனி பகவானுடைய வீட்டுல வந்து ராகுவோட இப்ப பாத்தீங்கன்னா புதன் வந்து இணைவு இருக்கு உங்க ஜாதகப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா அற்புதமான அமைப்புன்னு சொல்லலாம். தொழில் அல்லது வேலையில் வளர்ச்சி, உங்களுடைய பேர் வந்து பிரசித்தி பெறும். ஜோதிடர்களாக இருப்பவங்களுக்கு பாத்தீங்கன்னா பொன்னான காலகட்டம். அதுவும் ராகு தசை நடந்ததுன்னா மகா யோகம் தான். உங்களுடைய தொழிலுக்கு தேவையான முதலீடுகள் கிடைக்கும். அதே வேளையில கடக வீட்டுல கேதுவோடைய கோச்சார கேது உடன் புதன் இணைவு அற்புதமான புத்தி கூர்மையை ஏற்படுத்தும். ஏன்னா புதன் என்பது அறிவு, கேது என்பது ஞானகாரகன், மேலும் சந்திரன் மனோகாரகன். இதுல பாத்தீங்கன்னா சிலருக்கு பாத்தீங்கன்னா ஆன்மீகத்துல பெருத்த தாக்கத்தை இக்காலகட்டங்களில் ஏற்படுத்துவார்கள். அதாவது அவர்களுடைய உள்ளுணர்வு அறிவு அதிகரிக்கும். ஜோதிடத்துல பாத்தீங்கன்னா நாடியில இல்ல குறி சொல்றது அது போன்ற ஆச்சரியப்படக்கூடிய அறிவார்த்தமானவர்கள் விளங்குவார்கள். மகர வீட்டுல சனி பகவானோட வீட்டுல பாத்தீங்கன்னா ராகுவோட குரு இணைகிறாரு. அது வந்து பாத்தீங்கன்னா குரு சண்டாள யோகம்னு ஜோதிடத்துல சொல்லுவோம். இவர்கள் பாத்தீங்கன்னா திட்டமிட்டு திறமையோட செயல்படுவாங்க. சனி குரு இணைவு பாத்தீங்கன்னா வாதாடும் தொழில், அதாவது வக்கீல் தொழில் செய்பவர்களுக்கு மிகப்பெரிய சிறப்பை கொடுக்கும். இவர்களுக்கு மங்களமான காரியங்கள் நடைபெறும். அதே வேளையில பாத்தீங்கன்னா புதிய தொழில் அல்லது வேலை அமைப்புகள், வேலை கிடைக்கிறது போன்ற அமைப்புகள் ஏற்படும். குறிப்பா பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல கூட வேலை கிடைக்கலாம். சிலருக்கு பாத்தீங்கன்னா வெளிநாடு போயிட்டு ஏதாவது ஒரு கான்சர்ட் போறது இல்ல ஒரு ஏதாவது ஒரு ப்ராஜெக்டாக போறது, அந்த மாதிரி விஷயங்கள் கூட இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதே வேளையில பாத்தீங்கன்னா கடக வீடு சந்திரன் வீட்டுல பாத்தீங்கன்னா கேது இருக்காரு. கோச்சார கேதுவோட குரு இணைவது அதிகப்படியான ஆன்மீகத்தில் அவர்களுக்கு ஈடுபாடை அதிகரிக்கும். குறிப்பா பாத்தீங்கன்னா அங்க குரு வந்து அங்க உச்சம் பெறுறார். அதனால அவங்களுக்கு முன்கூட்டியே அறியும் ஞானம் ஏற்படும். ஜோதிடர்களுக்கு சிறப்பான காலகட்டமாக அவருடைய உள்ளுணர்வு அறிவு மேலோங்கும். மகர வீடான சனியில் ராகுவுடன் சுக்கிரன் இணைவு அமோகம், சூப்பர்னு சொல்லலாம். அதாவது பெரிய வாகனம் வாங்குறது, பெரிய வீடு வாங்குறது, இல்ல ஷேர் மார்க்கெட் மூலமா வந்து பணம் சம்பாதிக்கிறது, ஏராளமான பணப்புழக்கம். இந்த இணைவு பாத்தீங்கன்னா ஏராளமான பணப்புழக்கம். ஏன்னா மூவரும் அதி நண்பர்கள். இந்த கூரையை பிச்சுட்டு கொட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அது போன்ற அமைப்பு. அதிர்ஷ்டம், இவங்க காட்டுல பணமழை தான். பல வீடுகள் கட்டுவார்கள். இது போன்ற அமைப்பு பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல வங்கிகள்ல வந்து பணத்தை வந்து பதுக்கி வைக்கிறது, இல்ல ஸ்டார் ஹோட்டல் வந்து அவங்க வச்சிருக்கிறது, இல்ல ஆடம்பரமான தொழிலை வெளிநாட்டில் செய்வது, இது போன்ற அமைப்புகள் அவர்களுக்கு ஏற்படும். உங்களுடைய ஜாதகத்துல வந்து கடக வீட்டுல சந்திரன் கேதுவுடன் இப்ப வந்து சுக்கிரன் இணையறாரு. அபாரமான தொழில் ஞானம் உங்களுக்கு இருக்கும், அதை பெறுவீர்கள். சந்திரன் பயணம், இதுல பாத்தீங்கன்னா விமான ஓட்டிகள் பலருக்கு இந்த அமைப்பு இருக்கும். அதாவது சந்திரன் கேது சுக்கிரன் இந்த இணைவு வந்து விமான ஓட்டிகள் அவர்களுக்கு இந்த இணைவு இருக்கும். ஆனா அதே வேளையில பாத்தீங்கன்னா தொழிலில் அவ்வப்போது தடைகள் வந்து போகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதே போல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் தொடர்ச்சியா போடக்கூடிய எல்லா வீடியோஸும் வரும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
இதை போன்று மேலும் பல அபரிமிதங்களுடன் உங்களுக்கு ஆற்றலாகவும் நம்பிக்கை ஒளியாகவும் ஏஎல் சூர்யா. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதனை உங்கள் நண்பர்களுக்கும் நல் உறவுகளுக்கும் பகிர்ந்து அவர்கள் வாழ்வை ஒளிரச் செய்து பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதங்களை அபரிமிதங்களாக